உன் பதவியை ராஜினாமா பண்ணா வீட்ல போட்ட சீலை எடுத்துறேன்னு சிந்தாமணி சொன்னால, நீயே அதை இன்னும் செய்யாம இருக்க. என்ன பேசுற நீ? அவ வீட்டுக்கு மருமகளா வந்தவ ரவி உன் பையன் அதானே? அறிவோட தான் பேசுறியா நீ? அவ எதுக்கு பதவியை விட்டு கொடுக்கணும்? நீனா அப்படி எல்லாம் விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவ எப்பவுமே நல்லதுக்காக தான் நடந்துட்டு இருக்கிறா, பொது நலத்தோட தான் இருக்கிறா. என்ன நடந்தாலும் அந்த தலைவர் பதவி மட்டும் ராஜினாமா பண்ணக்கூடாது. வீடு நம்ம கையை விட்டு போனோம், அதுதானே உங்க எல்லாருக்கும் வேணும். இந்த கேள்வி வெங்காயத்தை எல்லாம் உன் பையன் மனோஜ் கிட்ட கேட்டு 2 பேரும் சேர்ந்து என் கையெழுத்தை திருட்டுத்தனமா போடும் போது உன் அறிவு வேலை செய்யலையா? அப்படி ராஜினாமா பண்ணி இந்த வீடு நம்ம கைக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல. நேர்மையான வழியில தான் எதையும் செய்யணும். மீனாவும் அந்த பதவியை விட வேண்டாம். ரவியும் பணத்தை வாங்கிட்டு வாசுதேவன் வீட்டுக்கு போக வேண்டாங்கிற. பசங்க நீங்க 3 பேரும் என் கூடவே தான் இருக்கணும். எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல தான் இருக்கணும். அந்த வீட்டுக்காக என் பசங்களை யாரையும் அடமானம் வைக்க விரும்பல. வீடு முக்கியம் தான், அதை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். காசுக்காக எங்கேயும் இறங்கி போகவே வேண்டாம். சத்யா, மதியத்துக்கு சமைக்கணும். கொஞ்சம் மளிகை சாமானெல்லாம் அண்ணாச்சி கடையில சொல்லியிருக்கேன். அவர் கொடுப்பாரு, நீ வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. சம்மந்தி அம்மா வந்ததுல இருந்து காய்கறி மட்டும் தான் சமைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ மட்டன் வாங்கிட்டு வந்துடுறியா? மட்டன் வேலை வேற அதிகமா இருக்கு. எனக்கு இன்னும் சேலரியும் வரல. நாளைக்கு தான் வரும். என்கிட்ட காசு வேற இல்ல இப்ப. சரி உங்ககிட்ட இருந்தா கூட நாளைக்கு தரேன். என்கிட்ட இப்ப இல்லையடா. கீழே ஹவுஸ் ஓனர் கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கோ. மாலை வித்த காசு வந்ததும் நான் சாயங்காலம் கொடுத்துடுறேன். ஒரு நிமிஷம், இப்ப எதுக்கு கடன் வாங்கி கறி வாங்கணும்? அதெல்லாம் தேவையில்ல. சாம்பாரும் பொரியல வைங்க போதும். கடைக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வாங்க. நமக்கு செலவு வைக்க கூடாதுன்னு பாக்குறாங்க போல. அவ்வளவுதான். நீ தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. வேலைக்கு கிளம்பு வா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். மத்தவங்களும் வந்துட்டு சாப்பிடலாம். எங்க மீனாவோட அம்மாவை எல்லாம் காணோம்? ஏதோ வேலை இருக்குன்னு போயிருக்காங்க. அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியாது. நீங்க மாத்திரை போடணும்ல. உட்காருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. தண்ணி எடுத்துட்டு. எப்படிங்க இருக்கு? நான் என்ன புதுசாவா நீ செஞ்சு சாப்பிடுற? ஆனா ஒண்ணு, சாப்பாட்டை விட இப்ப நீ பண்ணிய இந்த விஷயம் நல்லா இருக்கு. இதையே நம்ம வீடா நினைச்சு சமையல் பண்ணி இருக்கிறீங்க. உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது இப்ப சந்தோஷமா இருக்கு. போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க பசியில இருப்பீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நான் சமைச்சிடுறேன். இருக்கு சமையல் எல்லாம் முடிஞ்சு நானும் சாப்பிட்டாச்சு. மீனா வந்துட்டாளா? இல்லம்மா, விஜயாவே சமைச்சிட்டா. ஐயோ சம்மந்தியம்மா, நீங்க ஏன் சமைச்சீங்க? மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரம் வரணும்னு தான் நினைச்சேன். பூ கொடுக்க போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சத்யாவுக்கு போன் பண்ணி இவன் கூடவே வந்துட்டேன். நான் முன்னாடியே வந்திருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க சம்மந்தியம்மா. பரவாயில்ல, வேலைன்னு போனா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகதான் செய்யும். அதனாலதான் நானே சமைச்சிட்டேன். அங்கிள், அட்ரஸ் மாறி வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அங்கிள். எனக்கே அப்படித்தான் இருந்தது. ஏதோ அவளுக்கு சமையல் பண்ணணும் தோணி இருக்கேன். அதுவே சந்தோஷம் தான். வா, நீயும் சாப்பிடுமா. சம்மந்தியம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. சாம்பார நல்லா வச்சிருக்கீங்க. நான் கூட இந்த அளவுக்கு சமைக்க மாட்டேன். உங்க சமையல இப்பதான் முதல் தடவையா சாப்பிடுறேன். சத்யா, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா. ஏங்க, சாம்பார்ல உப்பு போடவே இல்ல. காரம் அதிகமா போட்டிருக்கேன்ல. எப்பவுமே நீ எப்படித்தானே பண்ணுவ? இன்னைக்கு எதுவும் மறந்துட்டேங்க. ஆனா அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அது அவங்க பெருந்தன்மை. நீ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க, அத குறை சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு என்ன மாதிரி அவங்களே எதையும் காட்டி, அதுதான் அவங்க உன் மேல வச்சிருக்கிற மரியாதை. நீ சந்தோஷப்படணும்னு கொஞ்சம் கூட மீதி வைக்காம சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு யோசிச்ச. சுருதி வீட்டுல உனக்கு என்ன மரியாதை கிடைச்சது? இங்க கிடைக்கிற மரியாதையே நீ யோசனை பண்ணிப்பாரு. அப்பதான் உனக்கு வெளியே போயிட்டு வரும். ஓகே, நான் சொல்ல போறத 2 பேரும் கவனமா கேளுங்க. இப்போதைக்கு பைனான்சியல் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட நாம அப்புறமா பாத்துப்போம். இப்போதைக்கு நமக்கு அது முக்கியம். நம்மளோட முதல் குறிக்கோள் அந்த ஜப்தியை நீக்கிட்டு நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்குள்ள போறதுதான். அதுக்கு லீகலா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கோர்ட்ல பெட்டிஷன் டு செட் அசைட் தி அட்டாச்மென்ட்னு ஒரு மனு தாக்கல் பண்ணணும். அதாவது ஜப்தி உத்தரவை ரத்து செய்யறதுக்கான ஒரு மனு. அதுக்கு நாம ஒரு முன்பணத்தை கோர்ட்ல கட்டணுமே. அதாவது மொத்தம் நாம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கோர்ட்ல கட்டிட்டாலே கோர்ட் மனிதாபிமான அடிப்படையில நமக்கு ஜப்திக்கு இடைக்கால ஸ்டே கொடுப்பாங்க. குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். கோர்ட்டுக்கு தேவை நம்மோட போனஃபைட் இன்டென்ஷன். அதாவது நாங்க பணத்தை தரமாட்டோம்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா தரன்னு கோர்ட்டுக்கு நிரூபிக்கணும். அதுக்காக தான் 10 லட்சம் ரூபாய் முன்பணமா கட்டணும். மீதி பணத்துக்கு நாம ஒரு பேமெண்ட் ஷெட்யூல் கேட்டுக்கலாம். அப்படி செஞ்சா கோர்ட் வந்து நமக்கு அவகாசம் கொடுக்க சொல்லுவாங்க. ஜப்தி பண்ணதையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. பணம் கோர்ட்ல டெபாசிட் ஆயிடுச்சுன்னா கோர்ட் பைனான்சியருக்கு செக்யூரிட்டி கொடுத்துடும். அதே சமயம் உங்க குடியிருப்பு உரிமையையும் கோர்ட் மதிக்கும். 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிட்டு இது எங்களோட வாழ்வாதார பிரச்சனை, குடும்பம் வெளியில தவிக்குதுன்னு நாம வாதாடலாம். அதுக்கு கண்டிப்பா ஜட்ஜ் ஜப்தியை ரிலீஸ் பண்ண உத்தரவு கொடுப்பாங்க. நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடு பண்றேன். என்ன முத்து, 10 லட்சம் ரெடி பண்ணிடுவீங்களா? மேடம், அந்த 10 லட்சத்தை நாங்க கட்டிட்டோம்னா எங்க வீட்டுக்குள்ள நாங்க போயிடலாம் மேடம். அதுல இந்த பிரச்சனை வராதுல. முத்து, நாம மனு தாக்கல் செஞ்சு ஜட்ஜ் ஆர்டர் போட்ட அடுத்த நிமிஷமே கோர்ட் அமீனா மூலமா நாம அந்த சீலை உடைச்சிடலாம். இது நமக்கு இருக்கிற லீகலான ஒரே வழி. மத்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு அந்த பைனான்சியரை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீங்க வீட்டுக்குள்ள போறதுக்கான முதல் வழி இதுதான். சரிங்க மேடம்.
அப்ப நாங்க பறந்துக்காக ஏற்பாடு பண்றோம் மேடம். வந்துட்டா 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 வந்துட்டா. யார் வந்துட்டாங்க, என்ன வந்துட்டாங்க, எது கத்துற? இங்க பாருங்க அந்த கடங்காரி என்ன பண்றான்னு. அந்த பார்லர்காரி நம்ம கடைக்குள்ள வந்துட்டா பாருங்க. நான் அவளை கடைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அதையும் மீறி அவ எப்படி நைஸா வந்திருக்கான்னு பாருங்க. ஹாய் மனோஜ். வரோனி. என்ன ரொம்ப பிஸியா? ஆமா. அவ வருவான்னு தெரிஞ்சுதான் கேமராவை போன்ல கனெக்ட் பண்ண சொன்னேன். இருங்க நான் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த கேமரால ஸ்பீக்கர் இருக்கு. இந்த பட்டன் அழுத்தி பேசினா கடையில கேக்கும்ல. கடையில வேலை செய்யற பொண்ணுதான் என்கிட்ட சொன்னா, ஏ ஃப்ராடு, உன்னை யாரடி இங்க வர சொன்னது? என் பையன் கடையில உனக்கு என்னடி வேலை? கடை விட்டு வெளிய போடி. ஐயோ அம்மா கேமரால பாத்துட்டு இருக்காங்களே. ரோகிணி ப்ரோ, வச்ச கேமரா ஸ்பீக்கர் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது போல இருக்கே. பாஸ், உங்க அம்மா சிசிடிவில பாக்குறாங்க பாஸ். கேமரா லிங்க் பண்ணதே மறந்துட்டீங்களா? ஏண்டி என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கிற? உனக்கு சூடு சொன்ன எதுவும் இல்லையாடி? ஏண்டி அவ்வளவு தூரம் உனக்கு சொல்லியும் மறுபடியும் கடைக்கு வந்து என் பையன் பேசிட்டு இருக்க? கடையில இருக்கிற எல்லாருக்கும் கேக்குது பாருங்க. இன்னும் எத்தனை ஆம்பளைங்க வாழ்க்கையை கெடுக்க போற நீ? உன்னால இன்னும் எத்தனை குடும்பம் அழியணும்? மூஞ்சி நிறைய பவுடர் பூசிக்கிட்டு யாராவது ஆம்பளை கிடப்பாங்களான்னு அலையிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? சந்திராக்கா இல்லீங்களா? இல்ல, வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லிட்டு போகல. சரி, நாங்க வெயிட் பண்றோம். உங்க வீட்ல தான்க்கா இருக்கேன். எப்ப வருவீங்க? சீக்கிரமா வாக்கா, நிறைய வீட்ல பத்திரிக்கை கொடுக்கணும். பாத்தியா தலைவிதிய? மீனாவ கொடுமக்கார மாமியார் வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டாங்கல்ல. ஆனா இப்ப விதிய பத்தியா? அதே மாமியாருக்கு இப்ப தங்கறதுக்கு வீடு இல்ல. சந்திராக்கா வீட்ல வந்து இப்ப தங்குற நிலைமை ஆயிடுச்சு.